Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are discussing Arundhati Roy's The God of Small Things. When was the novel published, teachers? It was published in the year 1997. 1997, and it won the Booker Prize for fiction. Okay, அதுவும் detail. And this novel is considered to be a semi-autobiographical novel. இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Now we continue with the characters. Okay, the major characters நம்ம ஏற்கனவே ரஹேல் பார்த்துருக்கோம். ரஹேலுடைய பிரதர் யாரு? எஸ்தா. Also the original name is எஸ்தப்பன். Short form is எஸ்தா. அதுக்கப்புறம் அம்மு பார்த்துருக்கோம், வேலுதா பார்த்துருக்கோம். And we have also seen baby Kochama. What is the real name of baby Kochama? Naomi. Okay, Naomi Ipe. Okay, அந்த இப்பே அப்படிங்கிறது ஃபேமிலி நேம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேலுதா பார்த்துருக்குறோம், நவோமி இப்பே பார்த்துருக்கோம், ஷாக்கோ இப்பே பார்த்தோம். ஷாக்கோ இப்பே இஸ் த பிரதர் ஆஃப் அம்மு. And who is the wife of Chaco? Margaret Kochama. அந்த மார்கரெட் கொச்சமாவுக்கும் சாக்கோ இப்பேவுக்கும் பிறந்த அந்த கேர்ளுடைய பேர் என்ன? Sophie Mole. And what is the name of the business of that the characters in Aymanam House? What is the business run by the Ipe family? Pickle factory. Paradise Pickles. அது பாரடைஸ் பிக்கிள்ஸ்ல ஒர்க் பண்ற ஒருவர் தான் வேலுதா. அண்ட் வேலுதாவுக்கும் அம்முவுக்கும் காதல் மலர்கிறது. அந்த காதல் வந்து என்ன பண்ணதில்ல, இட் வாஸ் நாட் ஏபிள் டு blossom. Okay, it was not able to become a reality. அதற்கப்புறம் நம்ம ஏற்கனவே அம்முவுடைய ஃபாதர் அண்ட் மதர் யாரு அப்படின்னு பார்க்க போறோம். பப்பாச்சி இஸ் the name that people popularly call, but the original name வந்து ஸ்ரீ பேனா ஜான் இப்பே. அவருடைய ஒய்ஃபுடைய பேரு மம்மாச்சி. பாப்பாச்சி அப்படின்னா பாப்பான்னு அர்த்தம், அப்பான்னு அர்த்தம். மம்மாச்சி அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். அப்ப பாப்பாச்சி அண்ட் மம்மாச்சி அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பாச்சி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வாட் வாஸ் ஹிஸ் ஒர்க் அப்படின்னா, ஹி வாஸ் அன் இம்பீரியல் என்டமாலஜிஸ்ட். ஹூ இஸ் என்டமாலஜிஸ்ட் டீச்சர்ஸ்? என்டமாலஜிஸ்ட்னா யாரு? வாட் டஸ் an entomologist do? Entomology. அப்படின்னா a person who works with insects. Okay, who studies insects, who studies the biology of the insects, the behavior of the insects, the ecology and the interaction of that insect with the environment. அதை பத்தி படிக்கக்கூடியவர். அப்ப இவர் வந்து இன்செக்ட்ஸை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச்சராக இருந்தார். அண்ட் ஹி டிஸ்கவர்ட் அ நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் மாத், பட் ஹி டிட் நாட் வாண்ட் டு நேம் தட் ஸ்பீசிஸ் ஆஃப்டர் ஹிம். ஓகே, அவர் இனிஷியலா என் பேரை இதுக்கெல்லாம் வைக்க வேணாம்னு சொன்னாரு, பட் பின்னாடி அதை பத்தி ஃபீல் பண்ணாரு. ஓகே, அவருடைய வாழ்க்கையில பிற்கால கட்டத்தில் அவர் ரொம்ப he became very angry and he was very cruel in life. ஓகே, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தன்னுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால he starts ill treating the ladies, particularly மமாச்சி his wife and அவருடைய டாட்டர். ஓகே, வீட்டுக்குள்ள இருக்கும்போது போட்டு மிதி நிப்பாரு, வெளியில வந்து he pretends himself to be a very kind husband and a father. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பப்பாச்சி ஆர் ஜான் இப்பே. நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மேல்ஸ் இப்படிதான் இருக்காங்க, உள்பக்கத்துல வேற வெளிப்பக்கத்துல வேற மாதிரி. ஓகே, திஸ் இஸ் ஹவு பேட்ரியார்கி இஸ். சரி, அதற்கப்புறம் மமாச்சி யாரு? மமாச்சி இஸ் த மதர் ஆஃப் சாக்கோ அண்ட் அம்மு. What was she? அப்படின்னா, she was a violinist and she was a pickle maker. Right? இவங்க பார்த்தீங்கன்னா, she is very particular about class distinction. She is very particular about class, wealth and caste. இதை பொறுத்த மட்டும் அவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே,
தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவரை எவ்வளவு தூரம் வந்து கொடுமைப்படுத்தினாலும் சரி, she never complained about it. Okay, she never complained about it to anybody. But when Chaco grew up, when he stopped his father, when he went between Mamachi and Papachi, Papachi was trying to beat Mamachi. And the time that Chaco stops Papachi, அந்த நிலையிலிருந்து Mamachi started loving Chaco, and she sees Chaco as more manly a person than Papachi. அப்ப அந்த லவ் வந்து ஒரு மதருக்கும் சன்னுக்குமான லவ் ஒரு பியோர் லவ்ல தாண்டி இட் வர்ஜஸ் ஆன் செக்ஷுவல் லவ். அந்த லவ்வுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. தென் வி ஹாவ் சோஃபி மால். சோஃபி மால்னா யாருன்னு சொன்னோம்? The daughter of Chaco and Margaret Kochama. And she is introduced in the story as a very small girl, maybe of the same age as Rahel and Esther. அவ வந்து ஃபாரின் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால her skin is very white and she is very beautiful and she becomes the darling of the Epes. வேற இந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல நீங்க பார்க்கணும். ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பையனுடைய குழந்தை எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ கிடைக்குது, அதே நேரத்தில் அந்த பொண்ணு பெற்றுக்கிட்டு இருக்க வர குழந்தை என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. பையன் அப்படின்னா அந்த பையனுடைய குழந்தை தான் வாரிசு, அதனால அந்த வாரிசுக்கு கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப ஹையான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதே ஒரு பொண்ணு அப்படின்னா இன்னொரு வீட்டுக்கு வாழ போன பொண்ணு இப்போ டிவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. அப்போ மற்ற எல்லாருமே ரகேல் எஸ்தப்பனை வேற மாதிரி ட்ரீட் பண்ணும்போது this little girl, Sophie Mole, as she becomes a very close friend of Rahel and Estepan, and we find that she dies very young. It was an unfortunate death. Is the information clear, teachers? அந்த டெத்தை பற்றி நம்ம அப்படி ஸ்டோரிக்குள்ளார பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடக்கூடாது. ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன்ல அந்த கேரக்டர் உயிரோடு இருக்க கேரக்டரா அல்ல அது என்ன மாதிரி கேரக்டர், மற்ற கேரக்டர்ஸுக்கு எப்படி அது கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா போதும். அப்போ இந்த சோஃபி மோலுடைய டெத்துனால என்ன நடக்குது, அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ரகேலுக்கும் எஸ்தப்பனுக்கு பர்டிகுலராக ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்புறம் வி ஹாவ் மார்கரெட் கொச்சம்மா. யார் மார்கரெட் கொச்சம்மா? Chaco's wife. Chaco's wife. And you find that Margaret marries Chaco and she takes the name Margaret Kochama. And then, when she decides to marry Chaco, her parents don't approve of her marriage to Chaco. And later, she deserts Chaco and goes after another man by name Joe. Joe அப்படிங்கிற ஒரு மேனோட அவ பிரிஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் வி ஹாவ் கொச்சு மரியா. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இந்த பிளேல, இந்த பர்டிகுலர் நாவல்ல. இந்த வி வில் கெட் an idea of what was Kerala during those time. 1969. அப்புறம் என்ன இயர்? 2 இயர்ல நடக்கிற மாதிரி தானே, அந்த 2 கேப்புக்கு இடையில நடக்கக்கூடிய ஸ்டோரி தானே. 1993. 1969 1993 நடக்கிற மாதிரி. அப்போ இந்த கொச்சு மரியா யாரு அப்படின்னா, she is the cook of the family. she is the cook of Ipe family. எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, extremely short, bad tempered woman. And she, along with baby Kochemma, is addicted to TV. அவங்க தன்னுடைய மாஸ்டரை யாரை பார்க்குறாங்க, த ஹெட் யாரை பார்க்குறாங்க அப்படின்னா பேபி கொச்சம்மா தான். அந்த பேபி கொச்சம்மா எப்பொழுதும் டிவிக்கு முன்னாடி உட்காராங்க. இவங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேபி கொச்சம்மாவோடு டிவி பார்க்கக்கூடிய வேலை செய்வாங்க. தென் வி ஹாவ் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், வெள்ளைய பாப்பன். வெள்ளைய பாப்பன் யாரு? வெள்ளைய பாப்பன் அப்படின்னா வேலுதாஸ் ஃபாதர். Velutha's father, he is also an untouchable with a glass eye that the Ipes paid for. He is a person with a glass eye. And he loves his son, but அவர் என்ன பண்றார் அப்படின்னா, he actually betrays his son in order to make the masters happy.
யார் இந்த மாஸ்டர்ஸ்? இப்பே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பீப்புள். அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேலுத்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது he also betrays his son. அந்த போலீஸ் கஸ்டடியில the things that happened to வேலுத்தா is disheartening. ரொம்ப ரொம்ப மோசமானது. Okay, lot of violence is done to his body right from top to toe. நீங்க God of Small Thingsல ரிசர்ச் பண்ணணும்னா அந்த ஸ்டோரி தீமேட்டிக் பண்றதை விட the violence that happens to வேலுத்தா அதை மட்டும் எடுத்து அதுல நிறைய தியரிஸ் அப்ளை பண்ணலாம். ட்ராமா தியரி அப்ளை பண்ணலாம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸை பற்றி போடலாம். இன்னும் நிறைய புது தியரிஸ் எல்லாம் இருக்கு. ஸ்பேஷியோ டெம்போரல் தியரி, அதுக்கப்புறம் இந்த நாவலில் கோஸ்ட் தியரி எல்லாம் கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் காம்ரேட் KNM பிள்ளை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறாரு. யாரு அப்படின்னா, he is the leader of the communist party in ஐமனம். ஐமனம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குது. அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய லீடர். என்ன மாதிரி மேன் அப்படின்னா, ரொம்ப டெடிகேட்டட் மேனா அப்படின்ல, he is opportunist man who prints label for Chaco's pickle factory while trying to convince Chaco's laborers to revolt. ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையும் செய்கிறார். சாக்கோவையும் சந்தோஷப்படுத்துறார், அவருக்கு லேபிள்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாரு அந்த பாட்டில் எல்லாம் விட்டுறதுக்கு. அதே நேரத்தில் அந்த சாக்கோடைய ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய லேபரர்ஸை என்ன பண்றாரு, ரிவோல்ட் பண்ணுவதற்கு தூண்டக்கூடிய வேலையை செய்பவர். யாரு? காம்ரேட் KNM பிள்ளை, a Marxist character. Okay, then we have a minor character. The name of the minor character is Baba. Who is Baba? The ex-husband of Ammu, the father of Rahel and Esther. Okay, திருமணத்துக்கு பின்புதான் அம்முவுக்கு தெரிய வருது, he is an alcoholic and a compulsive liar. பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he tries to prostitute Ammu to his boss in order to keep his job. இது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். And later when Ammu resists, he tries to become more abusive. இந்த அபியூசிவ் கேரக்டர்னால அவ அடி அடி நடிக்கிறதுனால அம்மு என்ன பண்றா அப்படின்னா, அவனை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிடுறா. Then we have an inspector. The inspector is Inspector Thomas Matthew. Okay, in the Thomas Matthew actually becomes a close comrade to Baby Kochama. Baby Kochama கிட்ட இருந்து பணம் வாங்கி கொண்டு என்ன பண்றான் அப்படின்னா, he is actually filing a case against வேலுத்தா. அதோடைய கான்டெக்ட் நான் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது சொல்லுவோம், ஏன்னா அப்பதான் சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, அவனை ஜெயிலில் கொண்டு போய் வச்சு in police custody he beats வேலுத்தா, and வேலுத்தா is almost broken there. Is the information clear, teachers? அதற்கப்புறம் நமக்கு எஸ்எப்பின் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கேரக்டர் யாரு, இவனுடைய செயல்பாடுகள் வந்து எஸ்எப்பனை ரொம்ப பெருசா பாதித்தது. யாரு அப்படின்னா, இஸ் a ugly old man who works in the movie theater who molests எஸ்தப்பன். The man is orange drink lemonade drink man. அவனுக்கு பேரே வந்து அவன் செய்யக்கூடிய தொழிலை வச்சிருக்கு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த சின்ன குழந்தைய வந்து அபியூஸ் பண்றான் செக்ஷுவலா. அந்த செக்ஷுவல் அபியூஸ் ஹேஸ் a lasting impact on எஸ்தப்பன். ட்ரௌமான்னு சொல்லுவோம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையுமே அவன் ஃபேஸ் பண்றான் அந்த எஸ்தப்பன் அப்படிங்கிற கேரக்டர். அதற்கப்புறம் வேலுத்தாவுடைய பிரதர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு பேரு குட்டப்பன். வாட் இஸ் த நேம் ஆஃப் வேலுத்தாஸ் பிரதர்? பேரலைஸ்டு பிரதர். ஓகே, அவன் பேரலைஸ்டு கேரக்டர். அதற்கப்புறம் லெனின் பிள்ளைன்னு ஒரு கேரக்டர். யார் அந்த லெனின் பிள்ளை? நம்ம ஏற்கனவே ஒரு கேரக்டர் பார்த்தோம். என்ன கேரக்டர்? காம்ரேட் KNM பிள்ளை. அவருடைய சன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து லெனின் பிள்ளை. அதற்கப்புறம் நம்ம ஸ்டோரியில பேபி கொச்சம்மாவோடு கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாரு? ஃபாதர் முல்லிங்கன். ஃபாதர் முல்லிங்கன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, he is an Irish missionary, and this Irish missionary is a very handsome young guy, a very energetic guy when he was young. And baby Kochama, when she was young, she loved the man, but the man
ஓகே, என்ன பண்ணாரு அப்படின்னா டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு ஹர் ஃபேவரபிளி. லேட்டர் இங்க பாத்தீங்கன்னா he returns to எதுக்காக இந்தியா வந்தார் அப்படின்னா he wants to spread Christianity and to refute Hinduism, but at the end of the novel you find that he becomes a Hindu himself. ஓகே, அதுக்கப்புறம் லாரி மெக்காசின் அப்படின்னு ஒரு கேரக்டர். யாரு லாரி மெக்காசின்? ரஹேல் வந்து திருமணம் செய்து கொண்ட மனிதன். And this man is from Boston. Okay, and then you have a person by name Joe. Who is this person? Joe எப்படி யாரோட கனெக்ட் ஆகுறாங்க? மார்கரெட் கொச்சம்மா. மார்கரெட் கொச்சம்மா உடைய கனெக்ட் ஆகக்கூடிய கேரக்டர். இந்த மார்கரெட் கொச்சம்மா சாக்கோவை இந்த மனிதனுக்காக தான் விட்டு போனாரு. அண்ட் வாட் ஹேப்பன் டு ஜோ அப்படின்னா he dies in a accident. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் a கேரக்டர் பை நேம் உரும்பன். இவங்க எல்லா கேரக்டருமே நம்ம பிளாட்டுக்குள்ளார நம்ம சொல்ல போறது இல்லை, சும்மா நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுருக்கோம். மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் தான் பிளாட்டுக்குள்ளார கொண்டு வருவோம். ஏன்னா அவ்வளோத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இட் டேக்ஸ் அ வெரி லாங் நரேஷன். அதனால கேரக்டர்ஸ் அவங்க எப்படி கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. உரும்பன் யாரு அப்படின்னா உரும்பன் இஸ் அ imaginary creator and this character is created by Velutha. Okay, Velutha என்ன பண்றான் அப்படின்னா he creates a character and tells that I did not participate in the communist march, rather who participated in the communist march? Urumban. Okay, is information clear, teachers? அப்போ வேலுத்தா இறந்த பிற்பாடு, வேலுத்தா வந்து போலீஸ் கஸ்டடியில அடிபட்டு வந்து இறந்த பிற்பாடு இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப பெருசா வேலுத்தா இறந்து போனதை என்ன பண்ணாங்க எப்படின்னா they diverted their attention by telling it was not Velutha who died but it was Urumban who died அப்படின்னு அந்த குழந்தைகள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஏற்கனவே உரும்பனை பத்தி அவர் சொன்ன கதைகள்லாம் அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அவங்களால வேலுத்தாவுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால வேலுத்தா இறக்கவில்லை, ஆனா வேலுத்தா வந்து கிரியேட் பண்ண ஃபிக்ஷனல் கேரக்டர் உருமன் தான். அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உரும்பன்னு ஒரு ட்வின் பிரதர் இருந்தாரு, அவர் தான் அந்த கம்யூனிஸ்ட் மார்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு, அவர் தான் இறந்து போனாரு அப்படின்னு அந்த குழந்தைகள் நம்பினாங்க. அதற்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா there was an abandoned building opposite the river. அந்த ரிவர் அந்த வீட்டுடைய பேரு தி ஹிஸ்டரி ஹவுஸ். அந்த ஹிஸ்டரி ஹவுஸ்ல என்ன பண்ணாரு அப்படின்னா காரி சாயிப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து என்ன பண்ணாருன்னா he was an Englishman who went native. அவர் என்ன பண்ணாருன்னா ஃபாரின்ல இருந்து இங்க வந்தாரு. இங்க இந்த இந்தியன் பீப்புளோடு மிங்கிள் ஆகி இந்தியன் லைஃப் ஸ்டைல இருந்தவர். இவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஹிஸ்டரி ஹவுஸ்ல வாழ போனார். இட் வாஸ் ஹாண்டட் ஹவுஸ் and it was believed that the spirit of Kari Sahib was all the time found in the sea, in that particular river shore, and it was found in the ferry boat. And sometime it was stated that Kari Sahib actually impacted the lives of many in IMNM. அதற்கப்புறம் ரெவரண்ட் இ ஜான் இப்பே, அவருடைய பேர் வந்து புண்ணியன் குஞ்சு. யாரு அப்படின்னா the father of baby Kochama and Papachi. He was a minister who was famous for having blessed by the patriarch of Antioch. patriarch of Antioch அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு புனிதர் இருந்தார். அந்த புனிதரால பிளஸ் பண்ணப்பட்ட ஒரு மினிஸ்டர். அவர் பேரு ரெவரண்ட் இ ஜான் இப்பே, ஆல்சோ நோன் அஸ் புண்ணியன் குஞ்சு. அதுக்கப்புறம் யூ ஹாவ் அ டாக்டர். The doctor's name is Dr. Verghese. இந்த டாக்டர் வர்கீஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் வர்கீஸ் is the one who treats children and a person who harasses the mothers of the children. யாரெல்லாம் அந்த குழந்தைய வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்களோ அந்த பெண்கள் எல்லாத்தையுமே மானபங்கப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு டாக்டர். And then we have Miss Mitten. யாரு மிஸ் மிட்டன் அப்படின்னா பேபி கொச்சம்மாவுடைய ஆஸ்திரேலியன் மிஷனரி ஃப்ரெண்ட்.
இந்த ஆஸ்திரேலியன் மிஷனரி ஃப்ரெண்ட் dislikes the twins. யார் அந்த ட்வின்ஸ்? Rahel and Esther. ரஹேல் அண்ட் எஸ்தா. பேபி கொச்சம்மாவுக்கும் அந்த குழந்தைகளை பிடிக்காது, அவருடைய ஃப்ரெண்டுக்கும் பிடிக்காது. அப்புறம் முரளிதரன். ஓகே, முரளிதரன் யாரு அப்படின்னா, இஸ் அ இன்சேன் மேன், ஆல்மோஸ்ட் a mentally retarded man who sits on a milestone and he keeps on counting his eyes, his keys. அதற்கப்புறம் you have comrade EMS நம்பூதிரி பத். யார் இந்த நம்பூதிரி பத் அப்படின்னா, he is the leader of communist party in Kerala. அதற்கப்புறம் நமக்கு ஒரு டெம்பிள் எலிஃபென்ட் இருக்காரு, அந்த டெம்பிள் எலிஃபென்ட் உடைய பேரு கொச்சு தும்பன். All these characters are brought into the narrative so beautifully. அதற்கப்புறம் மிஸ்ஸஸ் பிள்ளை, the wife of comrade பிள்ளை. ஓகே, இவ பார்த்தீங்கன்னா she is a very obedient, dutiful and obedient wife. அப்புறம் லதா, யாரு அப்படின்னா காம்ரேட் பிள்ளையுடைய நீஸ். அதற்கப்புறம் நைட் வாட்ச்மேன் அட் பாரடைஸ் பிக்கிள்ஸ் ஃபேக்டரி. ஓகே, இதெல்லாம் தான் கேரக்டர்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will wind up today with this and tomorrow we will start the narration of the novel.